Hi friends. So நம்ம last வீடியோவில் comparisons operators பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது logical operators. ஸோ நான் single line comment யூஸ் பண்ணுறேன். logical operators. ஸோ logical operatorsல நம்ம 3 விதமான operators வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது and operators. ஸோ முதலாவது and operators தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ and operatorsங்கிறது எப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ரெண்டு வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டவா ரெண்டு வேல்யூஸில் இருக்கிற அந்த அவுட்புட்டும் ட்ரூவாக இருக்கும்போது தான் நம்மளால் ஒரு வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமாக லாகின் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, யூசர் நேம், இப்போ ஒரு யூசர் என்டர் பண்ணுற யூசர் நேமை செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, யூசர் நேம் ஈக்குவல் கொடுத்துட்டு இன்புட் ஃபங்க்ஷனில் நம்ம கேட்கும் என்டர் யுவர் யூசர் நேம். ஸோ யூசர் நேமை அவங்க என்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டும் இன்புட் ஃபங்க்ஷனில் enter your password கொடுத்து விட்டோம். ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ யூசர் நேம், அவர் கொடுத்த யூசர் நேமை நான் கம்பேர் பண்ணுறேன் admin, அண்ட் அதோட சேர்த்து பாஸ்வேர்ட் டபுள் ஈக்குவல் 1 2 3. ஸோ நான் ஏன் நீங்கள் டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி நான் இந்த கம்பேரிஷன் செய்கிறேன்டா, ஸோ இங்கே இன்புட் ஃபங்க்ஷன் பை டிஃபால்ட்டாக நமக்கு என்ன தரும், ஸ்ட்ரிங்ங்கிற டேட்டாவை தான் தரும். ஏன் நம்ம ஆல்ரெடி நம்ம இருக்கிற வீடியோஸில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்டீஜருங்கிறது நம்ம இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணும்போது தான் இந்த இன்புட் ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு வரும். பட் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன காரணத்துக்காக நீங்கள் எடுத்திருக்கோம், யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வேண்டி எடுக்கிறதுக்காக. ஸோ அதனால் நாம் இங்கே நம்பராக கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யூசர் நேம் ஸ்ட்ரிங், அதே மாதிரி பாஸ்வேர்டும் ஸ்ட்ரிங் டைப்பில் வரும். ஸோ அதனால் நாம் இங்கே டபுள் கொட்டேஷன்ஸ் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம ரெண்டு கம்பேரிசன்ஸும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த லாகின் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிற இந்த வேரியபிள்குள்ளே வந்து அசைன் பண்ண போகிற வேல்யூஸும் ட்ரூவாக இருக்கும். உதாரணமாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். லாகின் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், என்டர் யுவர் யூசர் நேம்னு கேட்குது. ஸோ இது கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறது நம்ம கேபிட்டலில் எழுதியிருந்த மாதிரி இருந்தால் கேபிட்டல்லே தான் நம்ம இங்கே கம்பேர் பண்ணி பார்த்துருக்கணும். ஸ்மாலில் எழுதியிருந்த மாதிரி இருந்தால் ஸ்மாலில் தான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ நம்ம கேபிட்டலில் எழுதி போட்டு ஸ்மால்லையோ இல்லை ஸ்மாலில் எழுதிட்டு கேபிட்டல்லையோ நம்ம யூஸ் பண்ணிடலாது. ஸோ அதனால் நான் இங்கே என்ன செய்கிறேன்னா admin கொடுத்து விட்டேன். பாஸ்வேர்ட் 1 2 3 கொடுத்து நான் என்டர் பண்ணும்போது எனக்கு ட்ரூங்கிற விட எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். யூசர் நேமில் வந்துக்கிட்டு admin கேபிட்டலாகவும் பாஸ்வேர்ட் 1 2 3 ஆகும் கொடுக்க எனக்கு ஃபால்ஸுங்கிற விட வருது. என்ன காரணம், இதை ரெண்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வர விட ஃபால்ஸ். ஏன், இங்கே நான் கேபிட்டலில் நான் என்டர் பண்ணியிருப்பேன், இதை ஸ்மாலில் எடுத்திருக்கேன். இப்போ நான் உதாரணமாக நான் இதை தனித்தனியாக உடைச்சி நான் செய்து காட்டுறேன்னு பாருங்கள். இங்கே நான் கொடுக்கேன் ஃபர்ஸ்ட் கம்பேரிஷன்ஸ் பண்ணி காட்டுறேன்னு வந்துட்டு யூசர் ஸ்டேட்டஸ் சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் கம்பேரிஷன் வந்து பண்ணுறேன். ஸோ அதில் வர விடையே நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அதே மாதிரி இதை நான் கட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் ஸ்டேட்டஸ் என்று கொடுத்துட்டு இங்கே நான் இப்படி பாஸ்வேர்ட் ஸ்டேட்டஸை நான் இதுக்கு பின்னுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்னென்னத்துக்கு என்னென்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்டில் கொடுக்கேன் யூசர் நேம் ஸ்டேட்டஸ் கமா யூசர் ஸ்டேட்டஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி திருப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு பாஸ்வேர்ட் status
பாஸ்வேர்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி இங்கே நான் கொடுத்துட்டேன். இது ஏன் நான் இங்கே இப்படி இந்த பிரிண்ட் எல்லாம் நான் ஏன் கொடுக்கணுன்னு சொன்னால், இப்போது ஒவ்வொரு கம்பேரிசன்ஸ்லையும் என்ன அவுட்புட் வருது, அது ரெண்டும் போய் ஜாயிண்ட் ஆகிட்டவா ஃபைனலாக நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்காக. ஸோ ஃபைனல் அவுட்புட்ன்னு சொல்லி நான் இங்கே கொடுத்து விட்றேன். ஃபைனல் அவுட்புட் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். என்டர் யுவர் யூசர் நேம். நான் பிள்ளையான யூசர் நேம் கொடுக்கேன், யூசர்ன்னு கொடுக்கேன். பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்டும் பிள்ளையாக கொடுக்கேன். பாருங்கள், யூசர் நேம்ட ஸ்டேட்டஸ் ஃபால்ஸ். ஏன் நம்ம கொடுத்துருந்தது அட்மின் என்று சொல்லி இருக்கணும் என்று சொல்லி, பட் நமக்கு வந்த விட வந்துட்டு யூசர் என்று சொல்லி வந்தது. ஸோ யூசரையும் அட்மின் நேம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் சமன் இல்லை. ஸோ அதனால் நமக்கு ஃபால்ஸ். அடுத்தது பாஸ்வேர்டு வந்துட்டு இங்கே 456 என்று சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நமக்கு தேவையான டேட்டா என்னது 1 2 3 ரெண்டு இருந்தால் மட்டும்தான் ட்ரூண்டு வந்திருக்கும், அதுவும் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸும் சேரும்போது நமக்கு என்ன வருதுண்டா, இங்கே ஃபால்ஸுங்கிற விட டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை நம்ம இப்படி செய்து பார்ப்போம். அட்மின் யூசர் நேம் சரியாக கொடுக்கேன், பாஸ்வேர்டை பிள்ளையாக கொடுக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணக்க பாருங்கள், யூசர் நேம்ட ஸ்டேட்டஸ் வந்துட்டு ட்ரூ, எனக்கு பாஸ்வேர்டு ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ அப்போது அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணக்க ட்ரூ வந்து ஃபால்ஸ் வந்தாலும் நமக்கு வரப்போகிற அவுட்புட் ஃபால்ஸாக தான் இருக்கும். ஃபால்ஸ் வந்தாலும் அவுட்புட் ஃபால்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபால்ஸ் வந்து ட்ரூ வந்தாலும் அவுட்புட் ஃபால்ஸாக இருக்கும். எந்த சந்தர்ப்பத்தில் இது ட்ரூவாக இருக்கும், அதாவது ஓகே ரெண்டுமே சரி என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எதுன்னு பார்த்தீங்களா இருந்தால், ரெண்டுமே ட்ரூவாக இருக்கிற சந்தர்ப்பம் மட்டும்தான். அதாவது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு லாகின் ப்ரோசஸ் கொண்டு போகணும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று சரியாக இருந்தால் நம்ம லாகின் ப்ரோசஸுக்கு போகக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ அண்டுங்கிறது ரெண்டுமே முக்கியங்கிறத நம்ம இங்கே கம்பேரிஷன்ஸ் பண்ணும்போது இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ அண்டுங்கிறது வரும்போது ரெண்டு பக்கம் இருக்கிற கம்பேரிஷன்ஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பக்கங்கள் இருக்கலாம். இப்போ நம்ம அண்ட் ஒரு தரம் தான் யூஸ் பண்ணணுமெண்டு இல்லை, நம்ம இதுக்கப்புறமும் ஒரு அண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையான மாதிரி நம்ம அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம், எத்தனை கவுண்ட் வேணாலும். பட் காமனான லாஜிக் என்னென்னா, எல்லா கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணும். ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபால்ஸுங்கிற ஆப்ரேட்டர்ஸை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். பாருங்கள், நான் ரெண்டையுமே சரியாக கொடுக்கேன், அட்மின் பாஸ்வேர்டும் 1 2 3 கொடுக்கேன். இப்போ தான் எனக்கு ட்ரூ. பாருங்கள், யூசர் நேம்ட ஸ்டேட்டஸும் ட்ரூ, பாஸ்வேர்டு ஸ்டேட்டஸும் ட்ரூ, ஃபைனல் அவுட்புட்டும் எனக்கு ட்ரூவாகவே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நமக்கு உண்மையாகவே இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்கலாம். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி செய்து பார்த்தீங்களா இருந்தால், ஸோ இண்டிவிஜுவலான ஒவ்வொரு கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்லேயும் என்ன அவுட்புட் வருது, அதுக்கு எப்படி இந்த அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு ஓ ஆப்ரேட்டர்ஸ். அப்போ ரெண்டாவதாக நான் இங்கே சேஞ்ச் பண்ணி வரேன், ஓ ஆப்ரேட்டர்ஸ். ஓ ஆப்ரேட்டர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும். அப்போ எந்த சந்தர்ப்பத்தில் அது ரிஜெக்ட் பண்ணுமெண்டா, ரெண்டு பேருமே ஃபால்ஸாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அது ரிஜெக்ட் பண்ணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே ப்ராக்டிக்கலில் நம்ம ஓ ஆப்ரேட்டர்ஸ் மாற்றி வர்றோம். ஸோ இந்த இடத்த நான் ஓ சேஞ்ச் பண்ணி விடணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். ஸோ என்டர் யுவர் யூசர் நேம் கேட்குது. நான் நீங்கள் பாஸ்வேர்ட் யூசர் நேம் சரியாக கொடுக்கேன், பாஸ்வேர்டை பிள்ளையாக கொடுத்து என்டர் பண்ணும்போது இங்கே எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு என்ன செய்யுது, ட்ரூங்கிறது வருது. அப்போது ஃபர்ஸ்ட் கம்பேரிஷன்ஸில் வர விட ட்ரூவாக இருக்கும், ரெண்டாவது கம்பேரிஷன்ஸில் வர விட ஃபால்ஸாக இருக்கும். அப்போ ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வரக்க யாராவது ஒரு ஆள் ட்ரூவாக இருந்தால் போதும். சரிங்களா? ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும் அவசியம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிஷன்ஸ் 2 யூஸ் பண்ணாலோ இல்லை 3 யூஸ் பண்ணாலோ, ஏதாவது எத்தனை நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது ப்ராப்ளமே இல்லை. அண்ட் அண்ட் ஆப்ரேட்டர்ஸில் எல்லாமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபைனலாக வரப்போகிற அவுட்புட் வந்துட்டு ட்ரூவாக இருக்கும். ஆனால் ஓ ஆப்ரேட்டர்ஸில் நீங்கள் எத்தனை கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்குமா இருந்தால் உங்களுக்கு வரப்போகிற அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் ட்ரூவாக தான் இருக்கும்.
சரிங்களா? ஸோ அதனால தான் நமக்கு இங்கே ட்ரூ வரதுக்கான காரணம். இப்போ நான் ரெண்டையுமே பிள்ளையாக கொடுத்தா மட்டும்தான் எனக்கு என்ன செய்யும். இப்போ நான் அடுத்ததாக என்ன செய்கிறேன், பாஸ்வேர்டு யூசர் நேமை பிள்ளையாக கொடுக்கேன், யூசர்ன்னு கொடுக்கேன், பாஸ்வேர்டு சரியாக கொடுக்கேன். இப்போவும் எனக்கு ட்ரூங்கிற விட தான் டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ரெண்டையுமே பிள்ளையாக கொடுக்கேன், யூசர் அதே மாதிரி பாஸ்வேர்டையும் 456 கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு என்ன செய்தீங்க, ஃபால்ஸுங்கிற விட டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்ன காரணம், ரெண்டு வேல்யூஸும் வந்துக்கிட்டு நமக்கு ஃபால்ஸ். எப்படி, நான் யூசர் கொடுக்கேன், யூசரை கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க நமக்கு வரப்போகிற அவுட்புட் ஃபால்ஸாக இருக்குது. அதே மாதிரி 456 சொல்லி கொடுக்கேன். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கிட்ட வர விட வந்துட்டு ஃபால்ஸாக இருக்குது. ஸோ ஃபால்ஸும் சேரும்போது நமக்கு வரப்போகிற ஃபைனல் அவுட்புட்டும் ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஆப்ரேட்டர்ஸ் வந்துக்கிட்டு எப்போவுமே வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு ட்ரூவாக தரும். ஸோ மூன்றாவது நம்ம பார்க்க போகிற ஃபைனல் அவுட்புட், ஃபைனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா நாட். சரிங்களா? ஸோ நாட் ஆப்ரேட்டர்ஸுக்கு நம்ம எவ்வளோ ப்ராக்டிக்கல் நம்ம செய்து பார்க்க தேவையில்லை. சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ பாருங்கள், ப்ரிண்ட்டுக்குள்ளே நான் ட்ரூங்கிற ஒரு வேல்யூஸை கொடுக்கேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ட்ரூ வருகுது. இதுவே நான் நாட் என்று சொல்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் அதே ட்ரூ வேல்யூஸை கொடுத்தனாக இருந்தால் எனக்கு வரப்போகிற விடையை பாருங்கள், ஃபால்ஸ். என்ன காரணம்டா, இந்த நாட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன செய்யுமெண்டா, நீங்கள் வரப்போகிற ஏதாவது ஒரு ஃபைனல் அவுட்புட்டை நம்ம அடுத்தடுத்த வர வீடியோஸில் நம்ம செய்ய போகிற ப்ராக்டிக்கலில் இந்த நாட் ஆப்ரேட்டர்ஸ் வர மாதிரியான ப்ராக்டிக்கலும் நம்ம செய்வோம். ஸோ அந்த டைமில் இன்னும் கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போதைக்கு சிம்பிளாக நாட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன செய்யும், நீங்கள் ட்ரூ வேல்யூஸ் ஃபைனல் அவுட்புட்டோ இல்லை ஏதாவது ஒரு கம்பேரிசன்ஸில் வர வேல்யூஸ் ட்ரூவாக இருந்தால் அதை ஃபால்ஸாக மாற்றிவிடும். ஃபால்ஸ் கொடுத்தீங்களா இருந்தால் அது உங்களுக்கு ட்ரூவை தரும். சரிங்களா? ஸோ இது ஸ்விட்ச் பண்ணிவிடும். இது ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாகவும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாகவும் மாற்றி வர்ற ஒரு ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்துட்டு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிற இந்த நாட்ங்கிற சொல்கிற ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருந்தோம், அதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபைனலாக நம்ம பார்த்த ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு நாட் ஆப்ரேட்டர். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பைத்தன் நாலேஜை நீங்கள் எடுத்துக்கணுமாக இருந்தால் ஸோ வீடியோஸு மறக்காமல் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலுமோ அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கோடிங்ஸ் எப்போவும் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், பட் அதை எழுதும்போது தான் அதுக்குரிய எரர்ஸ் எவ்வளோ வருதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலும். ஸோ அதே மாதிரி அந்த எரர்ஸை வந்துக்கிட்டு ஷோட் அவுட் பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டெவலப்பராக அல்லது ஒரு ப்ரோக்ராமராக இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நீங்கள் மாற இயலும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.